இருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள். அழுதுக்கு இருக்க நீ என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? பல்லு பூச்சி பாக்குறதுனா பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். நேர்மையான ஊடகங்களை அதில் பணிபுரியும் நபர்களை தனிமனித தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்பதை திருமாவளவனுக்கு சற்று முன்னர் வீடியோ மூலம் நிரூபித்திருக்கிறது பாலிமர் குழு. திருமா தனது பேச்சுகளில் 40% மேலே தகவலை மாற்றி பேசுவதை கண்டறிந்தது. உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றம் அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே தனது வாகனத்திற்கு முன்னால் நின்று முறைத்ததால் தனது தம்பிகள் 4 தட்டு தட்டியதாகவும் சரியாக கூட அடிக்கவில்லை என்றும் தொண்டர்களிடம் கெத்தாக பேசினார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த திருமாவளவன் அந்த தாக்குதல் சம்பவத்தை தூண்டியதாக கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணை நடந்து வரும் நிலையில் சென்னை முத்தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தாக்குதல் சம்பவத்தை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக அந்த பல்டி அடித்துள்ளார்.